Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111. அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன். இந்த திட்டத்தில் ஜப்பானிய மொழி கத்துக்கிட்ட மாணவி இப்ப வேலை கிடைச்சு ஜப்பானுக்கு போக போறாங்க. இதுக்காக ஜப்பானிய மொழியிலேயே அவங்க எனக்கு நன்றி சொன்ன வீடியோ கூட வைரல் ஆச்சு. பள்ளி கல்வி எடுத்துக்கிட்டா காலை உணவு திட்டத்தில் 19 லட்சத்துக்கும் அதிகமான பள்ளி மாணவர்கள் தினமும் காலையில சூடான சுவையான உணவு சாப்பிட்டு தெம்பா படிக்க வராங்க. அடுத்து அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தணும்னு மாடல் ஸ்கூல் கொண்டு வந்தோம். இந்த பள்ளிகளில் படிச்ச ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறாங்க. சில எக்ஸாம்பிள சொல்றேன். சேலம் கல்வராயன் மலைப்பகுதியை சார்ந்த ராஜேஸ்வரி என்கிற பழங்குடியின மாணவியோட அப்பா கேன்சர்ல புற்றுநோய் காரணமா இறந்துட்டாங்க. அம்மா கூலி வேலை செய்யறாங்க, குடிசை வீடுதான். அவங்க இப்போ சென்னை ஐஐடியில படிக்கிறாங்க. அதே போல நாம கொண்டு வந்த மாடல் ஸ்கூல் மூலமா ஐஐடி பாம்பேல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக படிக்க போயிருக்காங்க. யோகேஸ்வரி பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. அவங்க அம்மா பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்கறாங்க, அப்பா டீ கடையில வேலை பார்க்கிறாரு. அவங்க இப்போ ஜேஇ தேர்வு பாஸ் பண்ணிட்டு மும்பையில படிக்கிறாங்க. இப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல அரசு பள்ளிகளிலிருந்து தேர்வான ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி செலவை அரசு ஏத்துக்கிட்டு இருக்கு. நான் ஏன் இவங்களை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியுமா? நம்ம திட்டங்களுடைய வெற்றி இம்பாக்ட் பற்றி புரிய வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அதை தாண்டி உங்க எல்லாருக்கும் இதுல ஒரு லெசன் இருக்கு. வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒண்ணு வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. சூப்பர் ஸ்டார் டைலாக் இது. இன்னைக்கு நீங்க எந்த துறையில இருக்கக்கூடிய சாதனையாளர்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னி, அதுல நீங்க போடக்கூடிய எஃபெக்ட், அந்த ப்ராசஸ்ல நீங்க கத்துக்கிற லெசன்ஸ், இதெல்லாம் தான் உங்களை பக்குவப்படுத்தும். பக்குவத்தோடு அடைகிற வெற்றி தான் நிலைச்சி நிற்கும். உங்களுக்கு படிப்புல பிடிமானம் இல்லாத போது உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாருங்க. வெளிநாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெற்றோர் சப்போர்ட்டே இல்லாம இளைஞர்களே அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறது கல்ச்சரா இருக்கு. அது கல்ச்சர் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஊர்ல உங்க கல்விக்காக பல பெற்றோர்கள் தங்கள் உடல் பொருள் உழைப்பு எல்லாத்தையும் செலவு பண்றாங்க. தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு எல்லாத்தையுமே பிள்ளைகளோட படிப்புக்காக செலவு பண்ற பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் நம்ம தமிழ்நாடு. அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாத்துங்க, அதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களை பற்றி உங்கள் பெற்றோர்கிட்ட 4 பேர் பெருமையா பேசினா அதை விட அவங்களுக்கு வேற பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை அவங்களுக்கு நீங்க கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தவரை பெண்கள்னாலே அழகுதான். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அறிவுதான் உண்மையான அழகு. படிப்புதான் ஒரு பெண்ணுக்கு உலகத்திலேயே அழகான அணிகலன். இன்னைக்கு இருக்கிற போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல நீங்க நிலைச்சு நிக்கணும்னா சும்மா ஒரு டிகிரி படிச்சா போதாது. நீங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய துறையில ஆராய்ச்சி படிப்பு வரை நீங்க தொடர்ந்து படிக்கணும். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் இல்ல, நம்ம ஸ்டேட் முன்னேற்றமும் வேணும். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு. ஆனா ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா 1950களில் அப்படியே தலைகீழான நிலை தான் இருந்துச்சு. நாட்டிலேயே வறுமையான மாநிலங்கள் ஒன்றா இருந்த தமிழ்நாடு
இப்ப நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமா வளர்ந்திருக்கு. இன்னும் பெருமையோட சொல்ற 2வது பெரிய எக்கனாமியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம். நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை தேடி வராங்க. கடந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட், டாடா லேண்ட் ரோவர் என 2 பெரிய கார் உற்பத்தி ஆலைகள் திறந்து வச்சேன் 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று ஒண்ணு. இதற்கு முன்ன இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல 2 பெரிய கார் நிறுவனங்கள் திறந்து வச்ச வரலாறே கிடையாது. ஆனா நாம பண்ணியிருக்கிறோம். அடுத்து போர்டு கம்பெனியும் மீண்டும் உற்பத்தி தொடங்க போறாங்க. மற்ற மாநிலங்களில் கூட போட்டி என்ற நிலையை தாண்டி உலக நாடுகள் கூட தான் நம்ம இப்ப போட்டி போடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் கல்வியில தமிழ்நாடு செலுத்தின கவனம் தான். தொழில்துறை எடுத்துக்கிட்டா எந்த கம்பெனி கூட MOU சைன் பண்ணாலும் நான் அவங்க கிட்ட கேட்கிற முதல் கேள்வியே, இதனால எத்தனை பெண்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் முதல் கேட்பேன். ஏனென்றால் பெண்களான நீங்கள் முன்னேறினா ஒரு தலைமுறையே முன்னேறும். நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சு நல்ல வேலைகளுக்கு போனா உங்க தலைமுறையே முன்னேறும். இந்தியாவிலே அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளை பணிபுரியக்கூடிய மாநிலமா, யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் தமிழ்நாடு இருக்கு. இது இன்னும் உயர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய நிலைமை வரணும். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையானாலும் சொல்லுங்க, நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன். நிச்சயம் உங்க வளர்ச்சியில நான் உங்க கூட இருப்பேன். அதே போல உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. இப்ப கூட 14 வயசு உள்ள பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போட்ட திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். இந்தியாவில் வேற எங்கும் கிடையாது. இது நாம தான் ஃபர்ஸ்ட். வெளியில போய் போட்டா 14,000 ரூபாய் ஆகும். இந்த தடுப்பூசி அரசே கட்டணம் இல்லாம இப்ப செலுத்தலாம். இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் அட்வைஸா நினைச்சிடாதீங்க. நீங்களும் எனக்கு மகள்கள் போலதான். மீண்டும் சொல்றேன், நீங்களும் எனக்கு மகள்கள் போன்றதுதான். அந்த பாசத்தோட உலகம் முழுக்க நீங்க வலம் வரணும். அக்கறையோடு நான் சொன்னதா நீங்க நினைச்சுக்கோங்க. இது போன்ற நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாக்களை விட நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறினா அதுதான் நீங்க எனக்கு செலுத்தக்கூடிய உண்மையான நன்றி. வெல்லும் தமிழ் பெண்களே, ஆல் தி பெஸ்ட், ரூல் தி வேர்ல்ட். நன்றி, வணக்கம். Velamal Bodhi Campus in 40 days NEET crash course. Call 70925 01111.